போன வீடியோல போட்டுருவோம் இப்பெல்லாம் ரீஜன் புஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதோட பார்ட் 1 வீடியோ தான் இது. இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கேரக்டர் ஸ்கில் காம்பினேஷன் தான். ஃபர்ஸ்ட் ஸ்கில் பாத்தீங்கன்னா கோடா கேரக்டர். அவர் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப லேண்ட் பண்றப்ப எத்தனை எனிமி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அக்யூரேட்டா மார்க் பண்ணி காட்டும். இது மட்டும் இல்லாம இப்ப நம்ம அட்டாக்கிங் ஆட போறோம்னா அந்த கேரக்டர் பவர் ஆன் பண்ணா அங்க ஒருத்தன் இருக்கானா சோ 4 பேர் இருக்கானா சொல்லிட்டு ஆரஞ்சு கலர் சிம்பிள்ல காட்டும். சோ நம்ம ரெசர்ச் ஈஸியா வச்சிடலாம். அது மட்டும் இல்லாம 15% மூவ்மெண்ட் ஸ்பீடும் தரும். நெக்ஸ்ட் ஸ்கில் பாத்தீங்கன்னா ஃபோர்ட் கேரக்டர் தான். இப்ப நம்மள ஒரு எனிமி அடிச்சிருப்பான் சோ இன்ஸ்டன்ட்டா 30 HP ஏத்தி தரும். ஸ்கில் பாத்தீங்கன்னா மிஷா கேரக்டர் தான். அந்த கேரக்டர் எதுக்கு ப்ரோன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம வண்டியில போகும்போது எனிமி அடிச்சானா சோ நம்மளுக்கு டேமேஜும் வராது. நெக்ஸ்ட் கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு தரமான 1v4 பண்ணதுக்கு யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜோட்டா ஸ்கில்லோட கேரக்டர் பாத்துறோம். ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு எனிமி இருந்திருப்பான். ரெசர்ச் அடிக்கலான்னு போயிருப்பான். பாத்தீங்கன்னா சைடுல இருந்து ஒரு எனிமி அடிச்சிருந்திருப்பான். அச்சனே 50 HP இன்ஸ்டன்ட்டா தரும். செகண்ட் பாத்தீங்கன்னா மைக்கேல் தான். ஸ்கில் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஈபிக்கு தான். சோ நம்ம இப்ப ரெசர்ச் இருப்போம். ரெசர்ச் ஒருத்தன் அடிச்சனே இன்ஸ்டன்ட்டா 200 EP தரும். ஈபி வர வர நம்ம ஓரியன் போட்டு ஈஸியா ஸ்குவாடையும் வைப் பண்ணலாம். நீ ப்ரூஃப் காட்டு ப்ரோன்னு சொன்னீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட HP இருந்திருக்காது. சோ இவன் அச்சனே பாத்தீங்கன்னா HP ஏறி இருக்கும். நம்ம கிட்ட ஆல்ரெடி EP இருந்தனால ஓரியனை போட்டிருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு எனிமி இருந்திருப்பான். சோ அவன் அச்சனே பாத்தீங்கன்னா 200 EP தந்திருக்கும். சோ இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேரக்டர் தரமான காம்பினேஷன் சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. சோ பாய் கைஸ், அடுத்த நல்ல வீடியோல பார்க்கலாம்.